வெல்கம் கிரிப்டோ வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் எப்படி மைன் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மைனிங் வந்து சிபியூலையும் பண்ணலாம், ஜிபியூ வச்சும் பண்ணலாம். இந்த டாஜ் காயின் தான் நம்ம இன்றைக்கி மைன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி மைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. அதை மாதிரி அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் எதை பார்க்குறோம் அப்படின்னா அன்மைனபிள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே நம்ம போகணும். இந்த வெப்சைட் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்குள்ளே போன பிறகு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. டவுன்லோட்குள்ளே போயிட்டீங்கன்னா கீழே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும். வெர்ஷன் 1 பீட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் கொடுக்கணும். டவுன்லோட் பண்ண பிறகு ஜிப் ஃபைலில் வரும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதை மாதிரி வந்துடும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வரும். அதில் கண்டினியூ கொடுத்தோடனே இந்த ஸ்டெப் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்னா சிபியூ வச்சு நம்ம மைன் பண்ண போகிறோம். ஸோ சிபியூ செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தால நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இதில் வந்து நம்ம காயின் செலக்ட் பண்ணணும். இதில் நிறைய காயின்ஸ் இருக்கும். அதில் நம்ம டாஜ் காயின் செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்தால அட்ரஸ். இதில் அட்ரஸ்னு வரப்போ நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. இப்போ வசீரெக்ஸில் வந்து டாஜ் காயினுக்கு வேலட் அட்ரஸ் கொடுக்கல. பட் பினான்ஸ் அதுமாதிரி நிறையா எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸில் இருந்தும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதில் கொடுக்கல, அதுலேயும் கொடுக்கல அப்படின்னா இதை மாதிரி தனியாக ஒரு வேலட் டாஜ் காயினுக்கேனே இருக்குது. ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா டோஜ்காயின் வெப்சைட்டுக்கு போய்க்கணும். dogecoin.com. இதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். dogecoin.com போய்க்கோங்க. போயிட்டு கீழே அப்படி வந்தீங்கன்னா இந்த 2 இது கொடுத்துருப்பாங்க. மல்டி டாக்னு கொடுத்துருப்பாங்க, மல்டி டாக் டோஜ்காயின் கோர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோஜ்காயின் கோர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இதில் நம்ம கம்ப்யூட்டர் எத்தனை பிட்டுன்னு பார்த்துக்கோங்க. 32 பிட்டா 64 பிட்டான்ட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கடுத்தால இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வேறு எதுவுமே கேட்காது. இன்ஸ்டால் பண்ண உடனே இப்படி தான் ஓப்பன் ஆகும். எந்த விதமான டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்காது. இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா மச் ரிசீவிங் அட்ரஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் இது தான் அட்ரஸ், இந்த வேலட்டோட அட்ரஸ். இதை கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்துலாம் டைப் பண்ண முடியாது. ஸோ நிறையா இருக்கும் அதில். ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கடுத்தால இந்த அன்மைனபிள் ஆப்குள்ளே வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ பிசியில் யூஸ் பண்ணலை, லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது என்னோடய லேப்டாப். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி. இதை கொடுத்த உடனே ஸ்டார்ட் கொடுத்த உடனே இதை மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகி ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகும் இந்த ஹேஷ் ரேட் வர்றதுக்கு. ஸோ அதோட வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான லேப்டாப்னால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் ஒரு i5 i3 அதுக்கு மேலே நல்லா இருக்கும். i5க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. i5லேருந்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லை இதுக்கு கீழே உள்ளது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹேஷ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹேஷ் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மைனிங் பண்ணுறப்ப நம்ம காயின்ஸ் வந்து வர்றது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால பண்ணலாம். பட் சும்மா ஏதாவது லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதில் சும்மா போட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த லேப்டாப் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா அதை போட்டு ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா 24 ஹவர்ஸும் இதை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு வந்து காயின்ஸ் வந்து டிக் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இதில் மினிமமாக நம்ம வந்து 30 டோஜ் காயின் வாங்கின பிறகு தான் நமக்கு வந்து பே அவுட் வந்து வரும். ஸோ அது வரை நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ இதை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு பிசியை கம்ப்யூட்டர் லேப்டாப் கொஞ்சம் ஃப்ரீ டவுன் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஷட் டவுன் பண்ணிட்டு அதுக்கடுத்தால திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 30 டாஜ் காயின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 போல் வரும்னு நினைக்கிறேன். 1500 வரும். ஸோ அதை தான் நம்ம பே அவுட்டாக எடுக்க முடியும். இந்த வெப்சைட்குள்ளே போனோன்னா நம்ம அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம அட்ரஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு சர்ச் கொடுத்தோன்னா இதிலே நம்மளோட இந்த
இந்த இமேஜில் வர்றது இதில் வந்துடும், இந்த வெப்சைட்லேயே வந்துடும். இதிலே பே அவுட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பே நவ் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை மாதிரி 1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம இதிலேருந்து நம்ம பே அவுட் பண்ணும்போது 1% வந்து நமக்கு வந்து ஃபீயாக பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த வேலெட்டில் இருந்தும் நம்ம வேறு ஏதாவது வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அது மூலயமா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஐஎன்ஆராக வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ட்ரேட்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்மகிட்ட இதை பற்றி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இதை மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம பார்ப்போம். அடுத்தால நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் ஆஃப் மைனிங்கும் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.